இவங்க இந்த உன் கை சின்ன இருக்கடா கை சின்ன 80,000 கோடியை எண்ணி கொடுத்தாண்டா சிங்களனுக்கு. நம்ம அக்கா தங்கச்சி சோதனை சாவடியும் வச்சு 3 கிலோமீட்டருக்கு அங்க அப்பாவுக்கு முன்னாடி மகளை, அம்மாவுக்கு முன்னாடி தாயே, அம்மாவுக்கு முன்னாடி மகனை, மகனுக்கு முன்னாடி தாயே நிர்வாணமா வர சொல்லி கையை இப்படி தூக்கிட்டு வர சொல்லிட்டாண்டா. 2 கையும் இப்படி தூக்கிட்டு வரும்போது இளம் வயது நம்ம அக்கா தங்கச்சி வரும்போது இங்க நிக்கிற சிங்கள ராணுவம் மார்வை திருகி இப்படி இது என்ன குண்டா வெடிக்குமான்னு கேட்டாண்டா. இந்த சிங்களனுக்கு கொட்டி கொட்டி கொடுத்து பயிற்சி கொடுத்து ஆயுதம் கொடுத்த இந்த கையை நீ நொறுக்கலைனா நீ நல்ல தன்மான மிக்க மகனாடா, நீ மான தமிழனாடா. என்னத்துக்கு நிப்பா தெரியுமா? அம்மாவை அப்பாவை மரத்துல கட்டி வைத்துவிட்டு 16 வயது மகளை வன்புணர்வு செய்து கொலை செய்தாங்க. அந்த வன்புணர்வு செய்து தெரியக்கூடாதுன்னு தாயில் இந்த கண் முன்னாடி உயிர் உறுப்புகள் துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வச்சோண்டா. இந்திய ராணுவம்டா. உங்க ராஜீவ் காந்தி அனுப்புறா. தம்பி இப்படியே படுக்க வச்சதா கர்ப்பிணி பெண்களை, இளம் பெண்களை வயது முன்பு படுக்க வச்சு பீரங்கி டாங்கர்ல ஒரு சக்கரத்தை இடுப்புக்கு மேல ஏத்தி நசுக்கி கொண்டு போயிருக்கிறான். அதுல தலைவன் வந்து பாக்குறான்டா. என் தலைவன்டா, உன் தலைவன் 3 வயது குழந்தைடா இப்படி கும்பிட்ட மேனிக்கு செத்து கிடக்கிறான். கையெடுத்து கும்பிட்ட மேனிக்கு. இந்த பாரத நாட்டுக்கு அந்த பச்சை புள்ள செஞ்ச துரோகம் என்னடா, பிழை என்னடா, என்னடா என்னைக்கு தாண்டா நீ கோபப்படுவேன்? எவ்வளவு வழி தாங்கி நிக்கிறோம் நாங்க. லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சான். கேட்க நாதி கிடையாது. செத்து விழுந்தனுக்கு எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நீதியை பெற்று தர துப்பு கிடையாது. மன்னார்ல ஒருத்தன் வீடு கட்ட பூமியை தோன்றான். எலும்பு குடு தோண்டிக்கிட்டு போனா 350க்கு மேற்பட்ட எலும்பு குடு. தாய்மார்கள் அழுகுறாங்க. எங்க பிள்ளைகளை விசாரணைக்கு கேட்டாங்களே, நாங்க ஒப்படைச்சமே திருப்பி தரலையே. அந்த பிள்ளைகளின் எலும்பு கூட பாருங்கள் என்ற ஆய்வுக்கு அமெரிக்காவுக்கு புளோரிடா மாநிலத்துக்கு அனுப்பினா அவன் சொல்றான் 1400 ஆண்டுகளுக்கு முந்தைய எலும்பு குடு. எங்காலு கேக்குறான் 1400 ஆண்டுக்கு முன்னாடி இந்த பணத்தை தோண்டும் போது இந்த பிஸ்கட் கவர் கிடக்கடா அது எப்படின்னு கேட்டா பதில் நாதியற்று போனோமா நாங்க. நாதியற்று ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த. நீ வா, எப்படி 29 வருவீல்ல? அப்பவும் இந்த கோலப்பையில குடிஞ்சதுக்கு வருவாங்க. அப்பவும் பிரபாகரன் ஒத்தையா நிப்பேன்.